மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி துதிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாட்களிலே இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக அப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வாசிங்க வசனம் மீண்டும் வாசிங்க. உன்னுடைய கை. யாருடைய கையா? ஆமென். வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில உங்களுக்காக யாராவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் நமக்கு தேவைன்னு நம்ம தேடிக்கிட்டே தான் இருந்திருப்போம் இல்லையா? அல்லேலூயா. ஆனா இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் சொல்றாரு, உன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை உருவாக்கினேனே, அப்போ உனக்கு கையையும் சேர்த்து தான் உண்டாக்கியிருக்கேன். என்ன உண்டாக்கியிருக்கேன்? கையையும் சேர்த்து தான் உண்டாக்கியிருக்கேன். அந்த கை என்ன ஆக போகுது தெரியுமா? அந்த மாசத்துல என்ன செய்ய போகுது? உன் சத்துருக்களுக்கு விரோதமாக அது உயரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்துரு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும், என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கை உன் சத்துருக்களுக்கு மேலாக. என் கை என்ன செய்ய போகுது? என் சத்துருவுக்கு மேலாக உயரும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. நான் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. இன்னைக்கு பாருங்களேன், நாம போற இடமெல்லாம் எவ்வளவோ ஆபத்துகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது. ஆனால் எல்லாவற்றிலும் முதலாவது கர்த்தருடைய நோக்கம் எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், உன்னை பாதுகாப்பதிலே அவர் முதலிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதாச்சும் சொன்னா அது நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ உயிரோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, வெட்டியா இருந்தா எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய கை என்ன செய்தான்? உன்னோடு இருக்கிறது. நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு இந்த மாசத்துல என்ன சொல்லியிருக்காரு? உன்னுடைய கை உன் விரோதிக்கு மேலாக உயரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ வருஷமா, எத்தனையோ மாசமா, எத்தனையோ நாட்களா பிறகு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கை உன் சத்துருக்களுக்கு மேலாக உயரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை அப்போ திட்டம் வச்சிருக்கிற, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். அப்ப அவர் கைவிடுகிற நோக்கம் அல்ல, நாம கைவிடாம இருந்தா சந்தோஷம். அல்லேலூயா. நாம கைவிடாம இருந்தா அதுதான் சந்தோஷம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு தேவையானது. அல்லேலூயா. அதுதான் உனக்கு தேவையானது. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபை மிக அவசியமானது. தேவனுடைய கிருபை மிகவும் ஒவ்வொருவருக்கும் அவசியமானதுங்க. அல்லேலூயா.
அதனால சோதரம் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் என்ன சொல்ல ஆசைப்படுறார்? ஒரு திட்டம் இருக்குல்ல. இந்த திட்டம் எப்படி இருக்கா? 128வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. 128வது சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வ? சாப்பிடுவ. ஆமென். வாழ்க்கையில பாருங்களேன், 1ஆம் தேதி வட்டி கொடுக்கணும் அப்படின்னா வந்து நிற்பான். 1ஆம் தேதி சம்பளம் வாங்க மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். சம்பளம் வாங்க மாட்டோம்னு தெரியும். 5ஆம் தேதி தான் சேலரி வரும், 7ஆம் தேதி வரும், 3ஆம் தேதி வரும் தெரியும். ஆனா 1ஆம் தேதி வந்து என்ன செய்வான்? நிற்பான். நின்றுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போனான்னு வந்தாங்க. எப்படி ஞாபகம்? நம்ம மறந்துட்டோமா? நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கையை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் உங்களை பிடிக்கிறதோ எந்த மாற்றமும் இல்லை. அவர் பிடிச்சுக்கிட்டார். அவரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்வதில்லை, கைவிட மாட்டேன். அதுல கொஞ்சம் நீ அதை கீப் அப் பண்ணா போதும், பின்பற்றினா போதும், செயல்படுத்தினா போதும், செய்தால் போதும். அல்லேலூயா. செஞ்சா போதும். சொல்றார் ஃபர்ஸ்ட், உன் கைகளின் பிரயாசத்தை. நீங்க அநேகர் வாங்குறாங்க, வட்டி வாங்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. போய் பாருங்களேன், அந்த மனுஷன் சாப்பிடுறது இட்லியா இருக்கும், இல்லாட்டி கோதுமை தோசையா தான் இருக்கும். வேற எதுவும் சாப்பிட முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை முதல்ல என்ன செய்வ? நீ சாப்பிடுவ. 1 2 உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்து, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பா. கொடி என்ன செய்யுங்க? படரும். இன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தி என்ன ஆகுது? பகைமை படருது இல்லையா? அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது அப்படியே அன்பின் கொடியாக படரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் குறை இருக்கதான் செய்யும். அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் பார்த்துப்பார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர. ஏன் மரம்னு எழுதியிருக்கலாம்ல? ஒளிவ மரத்தை போல் இருப்பார்கள்னு என்ன சொல்றாரு? கண்டுனா என்னது? வளரும். என்ன செய்யும்? அப்ப தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடணும். அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். அதான் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் கைவிடுவதில்லை. இப்படி இருந்தா தான் உன்னுடைய கை உன் விரோதியின் மேல் உயரும், இல்லைன்னா உயராது. அல்லேலூயா. சொல்றாரு எப்படி உயரும்? நீ எந்த நிலைமையில இருக்கிற? வாசிங்கள நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் எப்படி போயிச்சான்? ஏன் பலத்து போச்சு? என்ன செய்யறது இல்ல? ஆராதனைக்கு வான்னா வர்றது இல்ல. எப்படி? ஆராதனைக்கு வாங்கன்னா வர்றது இல்ல. பைபிள் படிங்கன்னா, ஜெபம் பண்ணுங்கன்னா, இதை நீங்க சரியா கையாளலன்னு சொன்னா உன்னுடைய கைக்கு மேல இன்னொரு கை இருக்கிறது, அது பலப்பட்டு கொண்டே இருக்கும். மீதியானவருடைய கை என்ன ஆயிற்று? இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால். என்ன ஆயிடுச்சு? அந்த கை இப்ப பலத்து கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகைக்குரியதாக மாறி இருந்தது. எப்படி இருந்தது? ஆளுகைக்குரியதாக மாறி இருந்தது. வாசிங்க அப்படியே தொடர்ந்து.
இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அடைக்கலம் சபை மட்டுமே. ஊழியக்காரன் மட்டும்தான் அடைக்கலாம். இந்த ஊழியக்காரனை விட்டு இன்னொரு ஊழியக்காரன் உன் வீட்டு விஷயத்தை சொன்னேன்னா நீ வேற அடைக்கலத்தை தேடுகிறாய் என்று அர்த்தம். எழுதியிருக்காரா? இஸ்ரவேல் ஜனங்கள் மலை, கெபி, குகை. இன்னைக்கு மூணுமே இதெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள்ல வரும். இதெல்லாம் எதுல வரும்? புண்ணிய ஸ்தலங்கள்ல வரும். அது எல்லாத்துக்கும் சொந்தமா இருக்கும். எல்லாத்துக்குமே அது சொந்தமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அடைக்கலமே சபைதான். உன்னுடைய சபை, உன்னுடைய ஊழியக்காரர் தான் அடைக்கலாம். உன் ஊழியக்காரரை தான் நீ சொல்லணும். எதுவா இருந்தாலும், பலவீனமா, சுகவீனமா, வியாதியா, துக்கமா, மகிழ்ச்சியா, நீ யார்கிட்ட சொல்லணும்? உங்க சபையில இருக்கிற ஊழியக்காரரை சொல்லணும். அல்லேலூயா. வேறொரு ஆள் வந்து சொல்லுது, அத நீ கேட்கிறேன்னா நீ வேறொரு இடத்துல அடைக்கலத்தை என்ன செய்ற? தேடிக்கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். வேறொரு இடத்துல அடைக்கலத்தை நீ தேடுனா மீதியானவருடைய கை உன் மீது பலத்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரருக்கும் நிறை குறை இருக்கு. அது இல்லாம இருக்காது. நிறை குறை இருக்கும். நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரையும் நிறை குறை இருக்கும். ஆனா அடைக்கலம் சபையாக மட்டும்தான் இருக்கணும். என் சபையில போய் நான் விண்ணப்பம் வச்சுட்டேன், அது நடக்கும். நடக்கிற வரை காத்திருப்பேன். அதை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எப்படி? நீ எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன்னு பாப்பாருங்க. அவர் நோக்கம் எப்படின்னா, உன் விரோதியின் மேல் உன் கை உயரணும். எப்படி? உன் விரோதியின் மேல உன் கையை என்ன செய்யணும்? உயரணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அப்ப என்ன சொல்றாரு? நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடணும். உன்னுடைய மனைவி, அதாவது குடும்பமா இருக்கணும். எப்படி? சபைக்கு போறேன்ட்டு வீட்டுக்காரங்க ஒரு சபைக்கு, வீட்டுக்காரங்க ஒரு சபைக்கு போனா அது வந்து சபை இல்ல. அவன் போறது சபையே இல்ல. இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் ஒரே சபையில இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். நீ சேர்ந்து இல்லைன்னா எப்படி வளரும்? யோசிச்சு பாருங்களேன். அப்ப முதலாவது ஊழியக்காரரோடு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். உங்கள் காரியத்தை சொல்லுங்க. ஆமென். ஒரு காலத்துல ஊழியக்காரட்ட பேசணும்னா பஸ் ஏறி போய் பார்த்து அவரை பார்த்து பேசணும். உண்மைதானே? அப்ப அவர் வேலை, ஒரு காரியமோ, ஒரு ஊழியத்துக்கோ, ஒரு பிரேயருக்கோ போயிட்டா அன்னைக்கு கேன்சல். இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. கையில செல்லு தட்டினா அடுத்த நிமிஷம் லைன்ல வர்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் லெகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மீதியானவருடைய கை உன் மீது பலக்காம இருக்கணும்னா, மீதியானவருடைய கை, அவன் எங்க இருக்கான்? அதே இஸ்ரவேல் தேசத்துல தான் இருக்கான். அவன் எங்க இருக்கான்? அதே இஸ்ரவேலுக்குள்ளதாங்க இருக்கான். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஊழியக்காரிடத்திலே உங்கள் காரியங்களை ஜெபிக்கணுமா? சொல்லுங்க. சபையில சொல்லுங்க. உங்க குடும்ப பிரச்சனையா? என் குடும்பத்துல போராட்டமா இருக்கு, சொல்ல தெரியலையா? போராட்டமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் போராட்டத்தை குடும்பத்தை பிடிச்சி தூக்கி வெளியே படுப்பிடுவார். ஆமென். இங்க அதெல்லாம் நடக்காது. இங்க அதெல்லாம் நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சான். என்ன நினைச்சான்? தேவன் அந்த அளவுக்கு பலமாய் கிரியை செய்ய மாட்டாரு. அதனால நம்ம என்ன செய்வோம்? கெபிகளையும் மலைகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் என்ன செஞ்சிட்டான்? அடைக்கலம் இங்க கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா.
அவ அடைக்கலத்தை தேடும் போது என்ன ஆச்சு தெரியுங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் விரோதமாய் எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி பாசானின் எல்லை மட்டும் ஆமென் அல்லேலூயா நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் என்ன ஆகும் தெரியுமா? சபையை நம்பல, ஊழியக்காரனை நம்பல அப்படின்னா நீ கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். யார நம்பல? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, கூட பிறந்த சகோதரனை நேசிக்க தெரியாத நீ, நேசிக்க தெரியாத நான், நேசிக்க தெரியாத யாராக இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, காண்கிற சகோதரனை நேசிக்க தெரியாத நீ காணாத தேவனை எப்படி நேசிப்பாய்? எப்படி காணாத தேவனை எப்படி நேசிப்பாய்? முடிஞ்சு போச்சா? அப்ப சபையை நீ அடைக்கலமாக்கி கொண்டால், சபையை அடைக்கலமாக்கி கொண்டால், ஊழியக்காரிடத்திலே உன்னுடைய காரியங்களை சொன்னால் கர்த்தர் உனக்காக என்ன செய்வார்? கர்த்தர் உனக்காக. இப்ப பாருங்களேன், மீதியானியர் வந்துட்டான், வந்து என்ன செய்யறான்? விதை விதைக்கும் போது வேடிக்கை பார்க்கறான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. விதை விதைக்கும் போது அப்படின்னா விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த நிலம் சுத்தம் செய்யப்பட வேண்டும், அந்த நிலம் உழப்பட வேண்டும், அந்த நிலத்தில் களைகள் இல்லாமல் இருக்கணும், கட்டி இல்லாமல் இருக்கணும், சமமா இருக்கணும். அதன் பிறகுதான் அது என்ன செய்யப்படும்? விதைக்கப்படும். அது வரைக்கும் காத்திருக்கான் இல்லையா? விதைச்சதுக்கு அப்புறம் விளையிற வரைக்கும் காத்திருக்கான். எப்படி? விளையிற வரைக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. ஒண்ணு. இரண்டாவது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும். அப்ப மனைவிய கணவன் என்ன செய்யணும்? நேசிக்கணும், நம்பணும். அந்த அம்மா சொல்றது உனக்கு புரியலனாலும் ஒண்ணு கேட்கணும். அப்பதான் அது நினைக்கும், பரவாயில்ல நம்ம என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்யறாரு. அந்த அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாம கூட இருக்கலாம், சொல்லும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி வீட்டுக்காரர் சொல்றத முதல்ல என்ன செய்யுங்க? கேளுங்க, முழுசா கேளுங்களேன். கேட்டுட்டு இல்லப்பா இது என்னமோ எனக்கு கொஞ்சம் தவறா தெரியுதுப்பான்னு சொல்லுங்க. அந்த மனுஷன் புரிஞ்சுப்பாங்க. நீங்க வாயை திறக்கும் போதே அந்த கரண்டியை எடுத்து அந்த சட்டியில வைக்கிற சத்தம் அவருக்கு தெரியும். எப்படி? கரண்டியில வைக்கிற சத்தம் அவருக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசக்கூடாதுன்னு சொல்லாம நாம சொல்றோம். அப்ப எப்படி வீட்டுல சமாதானம் இருக்கும்? வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த காலத்துல எல்லாம் சமைச்சு சாப்பாடு போடும்போது அம்மாமார் இந்த பசங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பாடு பத்தலைன்னா சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்டு கரண்டியை உள்ள சட்டியில் 2 தட்டு தட்டினாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு இவங்க புரிஞ்சுக்கணும். வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க வந்திருப்பாங்கல்ல, அது பிள்ளைங்க, அதான் மெச்சூர்டான பிள்ளைங்க. அல்லேலூயா. அது போல நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நிச்சயம் அந்த மனுஷன் கேட்பார். கேட்கறது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா மீதியானியர் என்ன செய்வான்னா, விளைச்சல்ங்கிறது குடும்பங்க, வருமானங்கிறது குடும்பம், அதை கெடுக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம். எதையுமே என்ன செய்ய மாட்டானா? மிச்சம் வைக்கிறதே கிடையாது, அழிச்சு போயிட்டே இருப்பானா. அல்லேலூயா. யாராவது வர்றா? மீதியானியர்கள் வர்றாங்க, கிழக்கத்தி புத்திரர் வர்றாங்க, அமலேக்கியர் எல்லாம் வர்றான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, யாரு வந்தாலும் சரிப்பா, நான் சொல்றேன். 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதிலே 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து இந்த சேனையின் இடத்திற்கு போ,
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. நீ எழுந்து சபைக்கு வாயா. ஆமென். கர்த்தர் உன் சத்துருவை உன் கையில் நிச்சயம் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ எழுந்து என்ன செய்? சபைக்கு வா. என்ன ஆண்டவரே, வாக்குத்தத்த ஆராதனையா? வந்து பா. பணம் இருக்கலாம், சமாதானம் ரொம்ப அவசியம். அநேக குடும்பங்கள்ல சோதரம் பணம் இல்ல, சமாதானம் கொட்டி கிடக்குது. அநேக குடும்பங்கள்ல பணம் கொட்டி கிடக்குது, சமாதானம் எந்த இடத்துலயுமே இல்லை வீட்டுல. ஹல்லேலூயா. நோட்ல எழுதுனா கூட அந்த நோட் இருக்க மாட்டேங்குது சமாதானம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்ய? என்ன செய்ய? எழுந்து நீ சபை உன்னை அடைக்கலமாக்கி கொண்டு வா. சபை எனக்கு அடைக்கலம் என்று நம்பு. என் ஊழியக்காரர் எனக்கு சொல்லுகிறது நல்ல ஆலோசனை தான் என்று விசுவாசி. ஆமென். கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். யார் அதை வாய்க்க செய்வார்? மனுஷன் வாய்க்க செய்ய முடியாது, ஊழியக்காரர் வாய்க்க செய்ய முடியாது, இயேசு வாய்க்க செய்வார். யாரு வாய்க்க செய்வாரு? இயேசு வாய்க்க செய்வார். சொல்றாரு, நீ என்ன செய்? எழுந்து புறப்பட்டு வா, நான் சொல்றபடி செய். அந்த சேனையை உன் கையில் என்ன செய்? அவங்க பெரிய கூட்டமா இருக்கான், கடற்கரை மணலை போல இருக்கு அந்த கூட்டம். எப்படி இருக்கு? கடற்கரை மணலை போல இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேன்பா, இந்த 8வது மாசம் உன் கை உயரும்பா. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய? நீ எழும்பி வா. எப்படி வரணும்? சபைக்கு வரும்போது ஒரு தீர்மானத்தோட வரணும். சபைக்கு வரும்போது ஒரு கீழ்ப்படிதலோட வரணும். சபைக்கு வரும்போது எனக்கு கொடுக்கிற நேரத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வளரணும்னு ஆசைப்பட்டா இன்னும் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரா? 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதுல 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். சேபாவும் சல்முனாவும் ஓடி போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து எட்டாம் அதிகாரம் 21 வாசிங்க. அப்பொழுது சேபாவும் சல்முனாவும் நீரே எழுந்து எங்கள் மேல் விடும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்கள் கழுத்துகள் இருந்த சாந்து கற்களை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. 22 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரரின் குமாரரும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நடக்குது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில அதை நான் செய்து காட்டுவேன். ஆமென். நீயும் உன் பிள்ளைகளும் ஆளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆளுகைக்குரியவர்களாய் கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். நான் என்ன செய்யணும்? சபைக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார் என்று எழுந்து புறப்பட்டு வர வேண்டும். நம்பிக்கையோடு வர வேண்டும். சபையை அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுட்டு உலகத்தை அடைக்கலமாக்கி கொண்ட போது மீதியானியர் என்ன பண்ணாங்க? விளைச்சலை கெடுத்தார்கள், லாபத்தை கெடுத்தார்கள், மந்தைகளை அழித்தார்கள், மிருக ஜீவன்களை அழித்தார்கள். இதுவரைக்கும் வாழ்க்கையில் அப்படி நடந்துகிட்டு இருக்கா? இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை. என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லையா?
நீ என்ன செய்யணும்? எழுந்து புறப்பட்டு வந்து பார். நான் சபைக்கு போனா சரியா போயிருக்கேன். ஆமென். டாக்டர்கிட்ட போறோம், ஒரு காய்ச்சல், ஒரு ஊசி போட்டா சரியா போயிடும், ஒரு நம்பிக்கையோட போறோம் இல்லையா? அப்படித்தானே போறோம். அவர் செக் பண்ணி ஊசி போட்டாருன்னா சரியா போயிடணும், அதுக்குள்ள அனுப்புறஞ்சிருவோம். அந்த டாக்டர் ஊசி போட்டா காய்ச்சல் கையால பிடிச்ச மாதிரி நிற்கும். எப்படி? கையால பிடிச்சமா. அவனுக்கு அந்த ஊக்கம், அந்த வார்த்தையில ஊக்கம். அந்த ஊக்கம் ஏன் கர்த்தர் மேல சபையில இல்லை? யாராரோ பேசுறாங்க. நீ டிவியை போட்டீங்கன்னா யாராரும் என்ன செய்றாங்க? இன்ஸ்டாகிராம்ல 3 பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க பேசுதுங்க. என்ன பேசு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் 4 ஜாமமா. எப்படி? பழைய ஏற்பாட்டில் 3 ஜாமம் மட்டும்தானா? எப்படிங்க? புதிய ஏற்பாட்டில் 4 ஜாமம், பழைய ஏற்பாட்டில் 3 ஜாமம் மட்டும்தான் இருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பகலுக்கு 12 மணி நேரம் அல்லவா அப்படின்னாரு. எப்படி? பகலுக்கு. இது எங்க சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. நடந்தது எப்ப தெரியுமா? ஆதியாகமத்துல. அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு அநேக உபதேசங்கள் எப்படி வருகிறது என்றால், நீ சத்தியத்தை அறிவதற்கு ஏதுவாக இல்லை. நீங்க படிச்சுக்கிட்டா பொழைச்சுக்கலாம். ஆமென். நீங்க படிச்சா என்ன செய்யலாம்? பொழைச்சுக்கலாம். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சொன்னாரு, நான் அந்த சேனையை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ போ. நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து சேனையின் இடத்திற்கு போ. எப்படி போகணும்? எழுந்து. அல்லேலூயா. எப்படி? வசனத்தை சொன்ன அல்லது என்ற வார்த்தை நீயா சொல்லணும். ஆமென்ங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து தான் வரணும். அத கர்த்தர் பாப்பா. யாரு பாப்பா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றார், நீ எழுந்து, நீ வந்து பாரு. ஆமென். உன் கையில என்ன செஞ்சேன்? உன் விளைச்சலை கெடுத்தவனை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். உன் குடும்பத்தை கெடுத்தவனை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். உன் பிள்ளைகளை ஒண்ணுமில்லாம ஆக்கணும் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீ அவர்களை மேற்கொள்வாய். அல்லேலூயா. நீ அவர்களை என்ன செய்வ? மேற்கொள்ள. 28வது வசனத்தை வாசிங்க. அதுல 28வது வசனம், 8ஆம் அதிகாரம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு. என்ன எடுக்க முடியல? அவன் இருக்கிறான், ஆனால் தலையாக முடியவில்லை. அவன் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லல. உடனே நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என் எதிரிய கர்த்தர் சங்கரிச்சிருவாரா? இல்லங்க, அவன் அதிகாரத்தை சங்கரிப்பார். உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், செயல் வடிவம் அவனை விட்டு வெளியே போய்விடும். அதிகாரம் அவனை விட்டு வெளியே போகும். ஆதிக்கம் அவனை விட்டு வெளியே போகும். இந்த பிரகாரம் எப்படி? இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலை எடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு உனக்கு எதிரானவர்களை கர்த்தர் தாழ்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். பைபிள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தர் அவ்வளவு ரகசியத்தை வேதத்திலே குவித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை மேற்கொள்ளணும் அப்படின்னா நீ சண்டை போட முடியாது, ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தோடு நீ பலமா இருந்தன்னா கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, ஜனங்கள் சொன்னாங்க, நீங்க மீதியானியர் கைக்கு எங்களை மீட்டுக்கிட்டதுனால, எப்படி மீட்டதுனால நீங்க என்ன செய்ய? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்களை ஆளக்கடவார்கள். காரணம், தலைமுறை தலைமுறையாக நீ ஆளுகிறவனாய்த்தான் இருப்பாயே தவிர
ஏன்னா அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். மீதியானியர் கை பலத்து கொண்டது. அதே மீதியானியர் தலையெடுக்க கூடாதபடி தாழ்த்தப்பட்டார்கள். ஆமென். யாரு? எதனால? கர்த்தரோடு நாம் இருக்கிறதுனால. அல்லேலூயா. யாரோடு இருக்கிறதுனால? கர்த்தரோடு இருக்கிறதுனால. சோதரம். அந்த காரியம், அந்த process எவ்வளவு நாள் இருந்தா? 40 வருஷம் ஜெயமாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. 40 வருஷம் அது எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மீதியானியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, உன் கை உன் விரோதியின் மேல் உயரும். எப்படி? உன் கை என்ன செய்யும்? விரோதியின் மேல் உயரும். நான் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும். சபையை அடைக்கலமாக்கிக் கொள்ள வேண்டும். வேதத்துல சந்தேகமா யார்கிட்ட கேட்கணும்? ஊழியர்கிட்ட கேட்கணும். ஊழியக்காரர் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் கேட்கணும். ஆமென். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஊழியக்காருக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்காது. நமக்கு ஒரு மனப்பாடம் இருக்கும்ல. அல்லேலூயா. நீங்க அப்படி தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. பதில் சொல்லுகிறது நான் அல்ல, கர்த்தர். பதில் சொல்றது நான் அல்ல, கர்த்தர். உங்களிடத்திலிருந்து சந்தேகத்தை கேட்க சொல்வது நீங்கள் அல்ல, கர்த்தர். தெரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட இருந்து சந்தேகத்தை கேட்க சொல்றது யார் தெரியுமா? நீங்க இல்லங்க, கர்த்தர் தான் உங்ககிட்ட இருந்து அதை எழுப்புவார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அல்லேலூயா. அப்ப அந்த கேள்வி கேட்கணும்ன்ற எண்ணம் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பு எங்க இருந்து வருது? அதுவும் கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. ஆமென். அப்படி வரும்போது உங்களுக்கு விரோதமான மீதியானியரை திரும்ப தலையெடுக்க கூடாதபடி கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்வாரு? அது என்ன நேரமா? அவன் எப்ப வந்தான்? 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. 7:9. அன்று ராத்திரி கர்த்தர் அவரை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ. அதை உன் கையில ஒப்பு கொடுத்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ற. அல்லேலூயா. அது சேனை என்ன சேனையா? உன் விளைச்சலை கெடுத்தது, உன் மிருக ஜீவன்களை கெடுத்தது, உன் பிள்ளைகளை கெடுத்தது, உன் குடும்பத்தை கெடுத்தது. ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் அவன் கையில கொடுக்கிறேன்றாரு. நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு எதிராக